இவர் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு போல இருக்குது. அதனால தான் 1.5 வருஷத்தில் இவர் கிழிச்சிட்டாரு, பிடிங்கிட்டாரு, இது பிடிங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் வந்து வேகவே இல்லை, வெறையா தால்ச்சான்னு சொல்லி கொடுத்தாங்க. வெறும் வெறி தண்ணியா இருந்துச்சு. ஜபார் பாய் துபாயில ஒரு பிரியாணி கடை ஓபன் பண்ணார். ஓப்பனிங் வீக்ல கூட்டம்னா கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் கண்ட்ரோலே பண்ண முடியல. பிஹைண்ட் வுட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லா டிஜிட்டல் மீடியாவும் எல்லா சோசியல் மீடியாவும் அவரோட கடைக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மொத்த கடையும் காலியா கிடக்கு. கூகுள்ல போய் ரிவ்யூ பாக்குறேன், 3.5 தான் ரேட்டிங். துபாயில மட்டும் இல்ல, ஷார்ஜா பிரான்ச்சும் தான் போய் பார்த்தேன், அங்கேயும் கூட்டம் இல்ல. அப்படி என்னடா பிரச்சனை, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாப்பிட போனேன். போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டேன், அங்க நான் வரல மச்சான். ஏன் அப்படின்னா ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அதுல வந்து ஜபார் பாய் பிரியாணி கடை வந்து சாப்பாடு வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம நிறைய வேகாத சாப்பாடுலாம் தராங்களாமா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். நானே சோலோவா போயிட்டேன். நான் ஒரு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஜபார் பாய் பிரியாணி ஓப்பனிங் டேட்ல வந்து நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப சாப்பிட்ட டேஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அதே டேஸ்ட் இப்பவும் இருக்கு. ஆனா அப்ப இருந்த கூட்டம் ஏன் இப்ப இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு தமிழன் துபாய்க்கு வந்து ஒரு கடையை ஓபன் பண்ணி மொத்த துபாயையும் திரும்பி பார்க்க வச்சான். அவர்தான் ஜபர் பாய். ஓப்பனிங் டேட்ல அந்த ஏரியாவே டிராபிக் ஆச்சு. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், துபாயில வாழ்ற தமிழர்கள் இல்ல, டோட்டல் UAE வாழ்ற தமிழர்கள் எல்லாத்துக்குமே ஜபார் பாய் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், பெரிய மோட்டிவேஷன். தேங்க்யூ சோ மச் ஜபர் பாய்.